வந்து இட்லி பொடி, இது வந்து கருப்பு கவுனி அரிசியும் பச்சை பயிரையும் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கஞ்சி சாப்பிட்றதுக்கு கொதிக்கிற தண்ணியில் 2 ஸ்பூன் போட்டு, ஒரு டம்ளர் வெந்நீரில் 2 ஸ்பூன் போட்டு காய்ச்சி குடித்தோம்னா கருப்பு கவுனி அரிசி பச்சை பயிரும் ப்ரோட்டீன் சத்து இது கஞ்சி குடிக்க. இது வந்து கேப்பையை வந்து ஊற வச்சு மிளகோட வச்சு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கேப்பை கஞ்சி குடிக்க குழந்தைங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம் கேப்பை கஞ்சி. இது வந்து அடமாவு, ரெடிமிக்ஸ் அடமாவு. இது வந்து இட்லி அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பச்சை அரிசி, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ரைஸ் மில்லில் கொஞ்சம் கோதுமை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வச்சுருக்கோம். இது வந்து மில்லட் தோசை மாவு, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சிகப்பு அரிசி, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, குதிரைவாலி, வரகு, சாமை, இன்னொரு கொஞ்சம் உளுந்து போட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். நாங்கள் சாமை அரிசி எல்லாம் போட்டு கலந்து இது வந்து தோசை சுடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.